வாங்க நண்பு உறவுகளே, அம்மா இன்னைக்கு சீரக சம்பா அரிசி பாயுது. இந்த அரிசி கலராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இது நல்லா சூப்பராக இருக்குது. விலை கம்மி தானா. இந்த அரிசியில் தான் சாதம் வடிச்சிட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் அம்மா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் போட்டாச்சு, கடாயில் தான் செய்ய போகிறேன். கடாய் வந்து நல்லா காயட்டும். காய்ஞ்சிச்சுன்னா தான் நம்ம டக்கு டக்குன்னு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம்மா. பாருங்கள், ஒரு கிளாஸ் அரிசி தானே, அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுக்கெல்லாம் போடக்கூடாது ஃப்ரைட் ரைஸுக்கு. உளுந்தம் பருப்பு 4 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன், அது மேலே போட வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள் வந்து வீட்டில் என்ன காய் இருக்குதோ அதை போட்டு தான் செய்ய போகிறேன் நான். உங்கள் வீட்டில் என்னென்ன காய் இருக்குது, உருளைக்கிழங்க தவிர மீது எந்த காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க. அம்மா வீட்டில் இன்னைக்கு கோஸ் இல்லை. கோஸ் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் கோஸ் இல்லை இன்னைக்கு. பாருங்க, ஒரு 2 கேரட் அரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஒரு 10 பீன்ஸு, இது கேப்சிகம், கொடை மிளகா, இந்த கேரட்டு, அவ்வளோதான். இது 3 போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் சிம்பிளாக. இப்போ உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. 2 பச்சை மிளகா கீரி வச்சிருக்கிறேன். பூண்டு ஒரு 2 பல்லு, 2 வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் தான். தக்காளிலாம் போடக்கூடாது. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பீன்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக வேகும், அதனால நம்ம பீன்ஸை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஆனால் கோஸு போட்டு செய்வேன், கோஸ் இல்லை, அது வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யலாம். இப்போ இந்த பீன்ஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வேகணும் இல்லைங்களா, ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். வெந்துச்சு பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் கேரட்டை போட்டு வதக்கணும். கேரட்டு, கோஸ் இருந்ததுன்னா கோஸ் வந்து ஃபைனலாக போடணும். நம்ம இந்த காயில் தானே சாப்பாடு போட போதும், அதனால இந்த வதங்கிறது தான். அப்படியே சாப்பாடை போட்டு சாப்பிட வேண்டியதும். இது ஒரு 2 நிமிஷம் கேரட் வதங்கட்டும். இப்போ அந்த கேப்சிகம், கொடை மிளகா இல்லைங்களா, அதை போட்டாச்சு. கோஸுங்க இந்த நேரத்துக்கு கோஸும் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஜாஸ்தி ஆகிட்டா கஷ்டம், கம்மியாகவே போட்டுக்கோங்க. பத்தலைன்னா கூட அப்புறம் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இது பாருங்க, கொத்தமல்லி, பெப்பர் பொடி. பெப்பர் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. பெப்பர் பொடி, பச்சை மிளகா போட்டுக்கணும், அதெல்லாம் போதும். அப்புறம் நான் வந்து எக்ஸ்ட்ரா வீட்டில் வந்து கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை போடணும் இல்லைங்களா, கருவேப்பிலை பொடி ஒரு 1/2 ஸ்பூன், அவ்வளோதான். அப்படியே சாப்பிட போகிறோம். எல்லாத்துக்குமே போடுவேன் நான் கருவேப்பிலை பொடி. அது பண்ணி வச்சுட்டோம்னா அது முடிஞ்சது. நல்லா வதக்கிட்டு சாப்பாடு போட்டு கலர வேண்டியது தான். இப்போ இந்த கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு, இதை பாருங்க, தெரிஞ்சுங்களா, அதை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு சாப்பாடு போட வேண்டியதுதான். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ நம்ம சாப்பாடு தண்ணி வடிச்சாச்சு. சாப்பாடு அதை கொட்டிக்கலாம். தேவையான சாப்பாடை போட்டுக்கலாம். சாப்பாடு அரைப்பதமாக வடிக்கணும் அரிசி.
அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான் பிள்ளைங்களா, சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வாங்க சாப்பிடலாம். செமையா இருக்கும் பிள்ளைங்களா. இதுங்க டேஸ்ட் பார்த்துடலாம் பாருங்க. சூடான வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸ் இன்னைக்கு. வாங்க சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். ஓகே சேலங்களா, பாய். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.